டிவார்மிங் இன் பிரெக்னன்சி. கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சி கிட் கொடுப்பாங்க. அதுல சிங்கிளா ஒரு டேப்லெட் இருக்கும். நிறைய விமனுக்கு இது எடுக்கணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அது வந்து பூச்சி மாத்திரைன்னு சொல்லி கொடுக்குற ஒரு டேப்லெட். அதுக்கு பேர் ஆல்பெண்டசோல் 400 மில்லிகிராம்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால ஹூக்வார்ம் போன்ற பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சத்து குறைபாடு மட்டும் இல்லாம ரத்த சோகையும் அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். சோ இதனால பிரெக்னன்சில விமனும் நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கும். பிளஸ் அந்த பேபியும் வந்து வெயிட் நார்மலை விட கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த பூச்சி மாத்திரை சிங்கிள் டோஸ் எடுக்கும் போது ரத்த சோகை நமக்கு கியூர் ஆகலாம். நமக்கு அனீமியா கரெக்ட் ஆகி அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாகும். பிளஸ் குழந்தைக்கு வரக்கூடிய growth ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். இது எப்ப எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 3 to 5 monthsக்கு அதுக்கு அவ்வளவா சேஃப்டி டேட்டா கிடையாது. ஸோ யூஸ்வலா ஒரு 20 வீக்ஸ்க்கு மேல அந்த விமனை இதை அட்மினிஸ்டர் பண்ண சொல்லுவோம். அண்ட் இதை அட்மினிஸ்டர் பண்றதுனால நிறைய டைம்ஸ் இப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் ஆர் 200 கிராம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் வெயிட் குழந்தைக்கு இருக்கு. அண்ட் 47% ஆஃப் அனீமியா ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. ஸோ கண்டிப்பா உங்க பிரெக்னன்சில டாக்டர் கிட்ட கேட்டு டிவார்மிங் டேப்லெட்டை எடுத்துக்கோங்க.